ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், முருங்கைக்கீரை கஞ்சி. முருங்கைக்கீரை பொதுவாக நிறைய வீடுகளில் ஏற்கும், இருந்தாலும் நிறைய பேர் அதை சமையலுக்கு உபயோகிக்கிறது குறை. எனக்கு வீட்டில் ஈக்கையில் நான் இது புதுசாக நாட்டி எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கீரையில், உங்களுக்கு ஸ்க்ரீனில் விளங்கும். இது லேடிஸ்க்கு மிச்சம் நல்ல. பெண்கள் கட்டாயம் இந்த கீரை வீக்லி ஒரு கசரி தின்னணும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிக்கிற டைமில் நாங்கள் தின்றது மிச்சம் நல்ல. கீரைத்தான் செஞ்சு தின்னணும்னு இல்லை, உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கு இதை ஆட் பண்ணி கொள்ளையிலும். ரொட்டி செய்கிறண்டாலும் அதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து அதை நாங்கள் ரொட்டியில் போட்டும் மிக்ஸ் பண்ணி செய்யலும். தோசை செய்கிற நேரம் அதை தோசை மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுக்கலும். அப்படி நாங்கள் என்ன சாப்பாடு செய்கிறோமோ அது கூட அதை ஆட் பண்ணி விடலும். பார்த்திங்கன்னா அது அந்த லீஃப் ட்ரை ஆகினாலும் அதோட குணம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெயிலில் காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சு கொள்ளையிலும். அதை சாப்பாடு எந்த கறியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிடலும். பார்த்திங்கன்னா அதில் உடம்புல ரத்தம் ஊறுற தன்மை அதில் நிறையவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் டெய்லி எடுக்கிறது நல்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை நீங்கள் எடுக்கிறது மிச்சம் நல்ல. நான் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வெள்ளை கஞ்சி செய்வோம். பார்த்திங்கன்னா அந்த கஞ்சிக்கு தான் நான் இப்போ இதை போட்டு செய்ய போகிறேன். பெரிய ஒரு வேலொண்டில் அது கஞ்சி செய்கிறதுண்டா ஈஸியான வேலை தான். நான் இதுக்கு 2.5 கப் பச்சரிசி, நான் இது 2.5 கப் பச்சரிசியில் தான் செய்கிறேன். அவங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ இதுக்கு வெந்தயம், மற்றது சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு மிச்சம் நல்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால கொஞ்சம் ஹெல்த்தியாகவே போகும்ட்டு தான் நான் சரி சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுவோண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணேன். ஸோ நீங்களும் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் அதுவும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நாங்கள் அதை வேக வைக்கணும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் தான் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்ல திக்கான கோகோனட் மில்க் அது குக் ஆகினத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்ச அந்த முருங்கைக்கீரை அது ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து, இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அது கஞ்சி வெந்தத்துக்கு போகிறோம், பாலையும் ஊற்றினத்துக்கு போகிறோம் தான் நாங்கள் அந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணணும். நாங்கள் நேரத்தோடையே முருங்கைக்கீரையும் போட்டே செஞ்சோம்னு சொன்னால் முருங்கைக்கீரை நல்லா குக் ஆகிடும். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்காது. தான் நான் நல்லா குக் ஆகினத்துக்கு போகிறோம் பாலையும் ஊற்றி நல்லா கஞ்சி ரெடி ஆகினத்துக்கு போகிறோம் தான் நான் ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து ஒரு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி மாதிரி எடுத்து நான் போட்டிக்கிறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், க்ரீமியாக டேஸ்டியாக நல்லா இருக்கும். இதுக்கு கோகோனட் மில்க் நீங்கள் எவ்வளோ திக்காக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அந்த கஞ்சி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கிட்ஸுக்கும் கொடுக்கலும். எங்களோட கிட்ஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். இதை டெய்லி ட்ரை பண்ணுங்கள். டெய்லி எல்லாத்தையும் ஒரு வீக்லி ஒரு கசரி இந்த கஞ்சி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாகவே போனதால் நான் இந்த லஞ்சையும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவே கொண்டு போகணும்னு பார்த்தேன். இது ஃபிஷ் கறி உண்டு, ஈஸியாக ஒரு ஃபிஷ் கறி செய்கிறதுக்கு. இந்த ஃபிஷ்ஷை நாங்கள் ஃபிஷ் எப்பயும் வாங்கினா அதை டர்மரிக் போட்டு நாங்கள் அதை வாஷ் பண்ண பழகிக்கொள்ளணும். பார்த்திங்கன்னா மிச்சம் பேர் அதை செய்ய மாட்டாங்க. அது டர்மரிக் போட்டு கழுவுறது மிச்சம் நல்லா. இதுக்கு தேவையான ஆனியன், கார்லிக், டொமேட்டோ, க்ரீன் சில்லி,
கறி லீவ்ஸும் எடுத்துக்கொள்ளலும். என்கிட்ட கறி லீவ்ஸ் ஈக்கல. நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் இது செய்கிறேன். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னு சொன்னால் தோல் சம்மந்தமான நோய்களுக்கு நல்லெண்ணெய் சொல்லுவாங்க. அதே மாதிரியே பெண்களுக்கான மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து விலை கூடத்தான். ஸோ அது மிச்சம் பேர் பாவிக்கிற குறம். நீங்கள் இருந்தால் அது வீக்லி ஒருக்கா இல்லைன்னா என்ன சரி ஒரு கறி ஒன்று செய்கிறேன்டா ஒரு கறிக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி சரி ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அது ரொம்ப நல்ல. பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் வந்து நாங்கள் விலை குறைவான குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி சமையல் செய்கிறது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு இது ஒன்று இல்லை. பார்த்திங்கன்னா ரீஃபைன் ஆயில்னு தான் மிச்சம் பேர் வந்து ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரீஃபைன் ஆயிலில் வந்து நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து தவிர்த்து கொள்வது நல்ல. பியூர் கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், ஸோ இப்படியான இதில் வந்து நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு மிச்சம் நல்ல. இது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி இல்லாமல் பூண்டை மட்டும்தான் நான் இடித்து எடுக்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து இஞ்சி போடாமல் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். நான் போட மாட்டேன். ஸோ இப்போ எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த இடித்த வெள்ளைப்பூடு இஞ்சி சேர்க்காமல் பூண்டை மட்டும் கொஞ்சம் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஃபிஷ் கறிக்கு வந்து எவ்வளோ அதிகமாக நாங்கள் வெள்ளைப்பூடு சேர்க்குறோமோ அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் க்ரீன் சில்லி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். டொமேட்டோ, ஃபிஷ் கறிக்கு வந்து டொமேட்டோ வந்து நல்லா பழுத்த காயை பார்த்து நாங்கள் சேர்த்துன்னு சொன்னால் கிரேவி நல்லா இருக்கும். புளி சேர்க்கலை நான் இன்றைக்கி. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் புளி சேர்க்கலாம். நான் புளி சேர்க்கலை. ஃபிஷ் கறி வந்து ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி இது ஸ்பைஸியாக தான் செய்கிறேன். இதுக்கு மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் எடுக்கிறேன்னா. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். கொத்தமல்லி தூள் நாங்கள் போட்டால் தான் கிரேவி வந்து நல்லா திக்காக கிரேவி நல்லா இருக்கும். வீட்டிலையே கொத்தமல்லி தூள் பண்ணுறது வந்து பண்ணி நாங்கள் கறிக்கு ஆட் பண்ண வந்து கறி வந்து நல்லா இருக்கும். வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது நான் வீட்டில் செஞ்ச கொத்தமல்லி தூள். அதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு. மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் வீட்டிலையே பண்ணி கறிக்கு போடுறோம். ஹெல்தி.
இருக்காது. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டணும். பார்த்திங்கன்னா மீன் வந்து மிச்ச நேரம் போகாது குக் ஆகிறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ மீன் நல்லா குக் ஆகிருச்சு. நாங்கள் வந்து இப்போ தாளிப்பு செய்கிற நேரம் அதில் வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலெல்லாம் தாளிக்கிறோம். அதை தாளிச்சிட்டு நாங்கள் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டோம்னு சொன்னால் கறி வந்து சும்மா ரெட் கலரில் நல்லா ஆயிக்கும், சோப்பு கலர் ஆயிக்கும். பாருங்கள் கிரேவி வந்து எப்படி நல்லா ஆயிக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு சாலட் ஒன்று செய்யணும்னு பார்த்தேன். இது நான் கார்டனில் தான் பிச் எடுக்கிறேன். இது ப்ரெசன்ட் ஃபுட் வந்து இந்த லீஃபை வந்து நாங்கள் வந்து சம்பல் செஞ்சு தின்னா நல்லா இருக்கும். ஸோ நான் பார்த்து நான் அதை செய்வேன்னு சொல்லி நான் கார்டனில் தான் அதை பிச் எடுத்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி நாங்கள் கீரைக்கு எப்படி செய்வோமோ அது மாதிரி நல்லா சின்னதாக அதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஆனியன் க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டு கோகோனட் இதுக்கு கொஞ்சமாக தேவையான தேங்காய், மற்றது தேவையான அளவு பார்த்து உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை நல்லா கையாலே பிணைஞ்செடுத்தால் நல்லா இருக்கும். இது ஒரு சாலட் மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் அது. இவ்வளோ தான் இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இது வந்து ஹெல்த்தியான 2 ரெசிபி நான் செஞ்சேன். வீட்டில் ஆர்கானிக்காக எது கிடைக்குதோ அதை நாங்கள் எடுத்து உபயோகிக்க பழகிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கீரை வந்து எங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 கீரை வந்து வீட்டில் தான் எடுத்தேன், வீட்டு தோட்டத்தில் தான். இப்படி நாங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஆர்கானிக் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதே பெருசு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நிறைய மரக்கறி கீரை வகையை நாட்டுங்க. நானும் நாட்டிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.